Morning children. நம்ம ஆல்ரெடி 2 எக்ஸசைஸ் போட்டிருக்கோம். இன்னைக்கு தேர்ட் எக்ஸசைஸ். ப்ரிப்பேர் பர்ச்சேஸ் புக் அண்ட் சேல்ஸ் புக் in the books of Santosh Textile Limited from the following transactions given for April 2017. பாருங்க, இந்த புக் ஆஃப் சந்தோஷ் டெக்ஸ்டைல் லிமிடெட் இப்போ பர்ச்சேஸ் புக் சேல்ஸ் புக் ரெண்டும் போட சொல்லியிருக்காங்க. இப்போ எதெல்லாம் பர்ச்சேஸில் வரும், எதெல்லாம் சேல்ஸில் வரும் அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ பாருங்க, ஏப்ரல் பர்ச்சேஸ் கூட்ஸ் ஃப்ரம் பிரசாத் காஞ்சிபுரம் ஆன் கிரெடிட். இப்போ இது வந்து எந்த புக்கில் வந்துடும், பர்ச்சேஸ் புக்கில் வந்துடும். இங்க பாருங்க, பிரசாத் காஞ்சிபுரம் போட்டு 100 மீட்டர் சில்க்கு 450, 75 மீட்டர் வெல்வெட் 180. அப்போ 100ஐயும் 450ஐயும் மல்டிப்ளை பண்ணோம், 75ஐயும் 180ஐயும் மல்டிப்ளை பண்ணி அதை ரெண்டையும் டோட்டல் போட்டோம்னா 58,500. ஓகே, தென் சோல்டு கூட்ஸ் டு ரத்தினம் சென்னை ஆன் கிரெடிட். இதுவும் கிரெடிட் அப்படிங்கிறதுனால நம்ம எங்கே வந்துடணும், சேல்ஸ் புக்கில் வரணும். இங்கே பாருங்கள், ரத்தினம் சென்னைன்னு போட்டு 60 மீட்டர்ஸ் சில்க் கார்ட் ருபீஸ் 490. அப்போ 60 × 490 மல்டிப்ளை பண்ணணும். 60ஐயும் 490ஐயும் மல்டிப்ளை பண்ணணும், 50ஐயும் 210ஐயும் மல்டிப்ளை பண்ணி இப்போ டீட்டெயில் காலமில் போட்டு அதை ரெண்டையும் ஆட் பண்ணி அவுட்டர் காலமில் போடணும். ஓகே, நாதன் அண்ட் சன்ஸ் பர்ச்சேஸ்டு ஃப்ரம் அஸ் ஆன் கிரெடிட். இதில் நீங்கள் கவனிக்கணும், பர்ச்சேஸ்டுன்னு கொடுத்துருக்காங்க, உடனே பர்ச்சேஸ் புக்கில் போடக்கூடாது. பர்ச்சேஸ்டு ஃப்ரம் அஸ், எம்பளிடம் இருந்து வாங்கியது. சரியா, நம்மள்ட்ட இருந்து வாங்கியிருக்குது அப்படின்னா இவங்களுக்கு என்னது, இவங்க புக்கில் தான் இப்போ நம்ம எழுதுகிறோம். அப்போ அது சேல்ஸ், அவங்களுக்கு சேல்ஸ். ஸோ அது சேல்ஸ் புக்கில் தான் போடணும். பாருங்கள், நாதன் அண்ட் சன்ஸ்ன்னு போட்டு 100 × 510, அது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம்னா 51,000. இப்போ இந்த ரெண்டையும் டோட்டல் போடணும் அப்படின்னா 90,000. சேல்ஸ் வந்து கிரெடிட்டில் 90,900, பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெட்டார்னு போட்டு அது 1,47,000. ஓகேயா, இது தேர்ட் சம். தென் இங்கே பாருங்கள், பர்ச்சேஸ் கூட்ஸ் ஃப்ரம் ஹரி அண்ட் சன்ஸ் மதுரை ஆன் கிரெடிட்னு கொடுத்துருக்காங்களா. அப்போ அது மதுரை ஹரிராம் அண்ட் சன்ஸ்ன்னு போட்டு மதுரைன்னு போட்டு 50 × 730, 80 × 650, அது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும். அதே மாதிரி பர்ச்சேஸ் ஃப்ரம் மோகன் கரூர் ஃபார் கேஷ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ கேஷ் அப்படிங்கிறதுனால இந்த டிரான்சாக்ஷன் எங்கேயுமே என்ட்ரு ஆகக்கூடாது. ஓகே, அவ்வளோதான். தென் ஃபோர்த் சம் பாருங்கள். From the following information, prepare purchase day book and purchase return for the month of June 2017 and post them into ledger account in the books of Robert Furniture Mart. அதில் வந்து பர்ச்சேஸ் புக்கும் பர்ச்சேஸ் ரிட்டனும் போட்டு அதனுடைய லெட்ஜர் எழுத சொல்கிறாங்க. இப்போ பர்ச்சேஸ் புக்கில் பாருங்கள், பர்ச்சேஸ் ஃப்ரம் பாலு ட்ரேடர்ஸ் 20 chairs at rupees 150 each on credit. அப்போ இது வந்து ஃபஸ்ட்டு பாலு ட்ரேடர்ஸ்னு எழுதிட்டு 20 chairs at 150. இப்போ 20ஐயும் 150ஐயும் மல்டிப்ளை பண்ணோம்னா 3,000. தென் பாட் ஃப்ரம் சுபாஷ் அண்ட் கோ ஆன் கிரெடிட். அப்போ அடுத்தது சுபாஷ் அண்ட் கோ. இப்போ 2 அல்மேரா 3,100 ஈச் அப்படின்னா 2 × 3,100, 10 × 1,500, 5 × 200. இப்போ இதெல்லாம் நம்ம போட்டு மல்டிப்ளை பண்ணி போட்டோம்னா டோட்டல் வந்து 24,200 வருது. இதுக்கு 10% ட்ரேட் டிஸ்கவுண்ட்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 10%, இந்த 24,200க்கு 10% கண்டுபிடிச்சோம் அப்படின்னா 2,420. அப்போ 24,200லேருந்து 2,420 மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா 21,780. அதுக்கப்புறம் தான் இந்த ஃப்ரைட் சார்ஜஸை ஆட் பண்ணும். ஓகே, ஆட் ஃப்ரைட் சார்ஜஸ் 220. இதெல்லாம் இப்போ டோட்டல் போட்டோம்னா 22,000. சுபாஷ் அண்ட் கோக்கு வந்து 22,000. தென் returned 2 damaged shares to பாலு ட்ரேடர்ஸ் ஆர் cash not received. இப்போ பாலு ட்ரேடர்ஸ்னு போட்டு 2 சேர்ஸ்னு கூட சொல்லியிருக்காங்க. அப்போ 2 சேர்ஸ் இப்போ ஆல்ரெடி எவ்வளோக்கு வாங்கியிருக்காங்க, ஒரு சேர் 150 ரூபா. இப்போ 2 சேர்ஸ் அப்படிங்கிறப்ப 2 × 150, 300 டேமேஜ்டு இன் டிரான்சிட். இப்போ அந்த பயணத்தின் போது அது டேமேஜ் ஆகிருக்கு அப்படிங்கிறது. தென் பர்ச்சேஸ் ஃப்ரம் சன்ரைஸ் ஃபர்னிச்சர் மார்ட் ஆன் கிரெடிட். அப்போ 25 × 1,300. பர்ச்சேஸ் புக்கில் சன்ரைஸ் ஃபர்னிச்சர் மார்ட் அப்படின்னு போட்டு 25 × 1,300 போட்டேன்னா 32,500. தென் பர்ச்சேஸ் ஃப்ரம் மௌலி ட்ரேடர்ஸ் ஆன் கிரெடிட் 10 எக்ஸிக்யூட்டிவ் டேபிள்ஸ் 3,275. இப்போ 10 × 3,275 மல்டிப்ளை பண்ணினோம்னா 32,750. Yeah, then returned 3 Almera to Sunrise Furniture Mart and cash not received. இப்போ திரும்ப பர்ச்சேஸ் ரிட்டன். அப்போ பர்ச்சேஸ் ரிட்டனில் சன்ரைஸ் ஃபர்னிச்சர் மார்ட்னு போட்டு 3 அல்மேரா அதை எழுதி 3 × 3,300 மல்டிப்ளை பண்ணோம்னா 3,900. இதுவும் டேமேஜ்.
ஓகே. அங்கே கொடுத்துருந்தாங்கன்னா போடலாம், கொடுக்கலைன்னா நம்ம அது ரீசன் போடணுங்கிற அவசியம் இல்லை. இப்போ பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெட்டார்னு போட்டோம்னா பர்ச்சேஸ் ரிட்டர்ன் கிரெடிட்டில் போடணும். ஸோ பர்ச்சேஸ் ரிட்டர்ன் அக்கௌண்ட் கிரெடிட்னு போட்டு 4200. இங்கே பர்ச்சேஸ் அக்கௌண்ட் 90,250. இப்போ நம்ம வந்து பர்ச்சேஸ் லெட்ஜரில் எடுத்து எழுத சொல்லியிருக்காங்க. ஓகே. ஸோ பர்ச்சேஸ் புக், பர்ச்சேஸ் ரிட்டர்ன் பாருங்கள், பர்ச்சேஸ் அக்கௌண்ட் போடுறோம், பர்ச்சேஸ் ரிட்டர்ன் அக்கௌண்ட் போடுறோம். இப்போ பர்ச்சேஸ்னால் டெபிட்டில் தானே வரும். அப்போ டெபிட் சைடில் டு சன்ட்ரீஸ் அப்படின்னு போட்டிருக்கோம். சரியா? டு சன்ட்ரீஸ் ஆஸ் பர் பர்ச்சேஸ் புக் அப்படின்னு போட்டு அந்த டோட்டல் மட்டும் எழுதினா போதும். அதேமாதிரி பர்ச்சேஸ் ரிட்டர்னில் பை சன்ட்ரீஸ், ஏன்னா பர்ச்சேஸ் டெபிட்டில் இருந்தால் பர்ச்சேஸ் ரிட்டர்ன் கிரெடிட், அப்போ கிரெடிட் சைடில் அந்த டேட் போட்டுக்கணும், அந்த மந்தோட எண்டு. ஓகே, அந்த டேட் போட்டு அந்த சும்மா பர்ச்சேஸ் ரிட்டர்ன் பை சன்டேஸ் ஆஸ் பர் பர்ச்சேஸ் ரிட்டர்ன் போட்டு அந்த டோட்டல் போடணும். தென் பாலு ட்ரேடர்ஸ், சுபாஷ் ட்ரேடர்ஸ், சன்ரைஸ் ட்ரேடர்ஸ், மௌலி ட்ரேடர்ஸ். இப்போ பாலுக்கிட்டையெல்லாம் நம்ம என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா பர்ச்சேஸ் தான். ஸோ அவங்க பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டேட்டா டு பாலுன்னு தானே வந்திருக்கும். அப்போ பாலு அக்கௌண்ட் போடுறப்ப கிரெடிட் சைடில் பை பர்ச்சேஸ். ஓகே, தென் பர்ச்சேஸ் ரிட்டர்ன், அவருக்கு ரிட்டர்ன் வாங்கியிருக்கிறது டெபிட்டில் பர்ச்சேஸ் ரிட்டர்ன். அதே மாதிரி சுபாஷ் அண்ட் கோ அப்படின்னு சுபாஷ் அண்ட் கோ அக்கௌண்ட், அது பை பர்ச்சேஸாக ரிட்டர்ன் எதுவும் இல்லை. அப்போ டோட்டல் அமௌண்ட் பை பர்ச்சேஸ் அக்கௌண்ட் போட்டு டோட்டல் அமௌண்ட் 22,000. தென் சன்ரைஸ் ஃபர்னிச்சரும் பர்ச்சேஸும் இருக்குது, பர்ச்சேஸ் ரிட்டர்னும் இருக்குது. ஸோ பர்ச்சேஸ் கிரெடிட்டில் பர்ச்சேஸ் போட்டோம், டெபிட்டில் பர்ச்சேஸ் ரிட்டர்ன். இது வந்து பேலன்ஸ் பிடி, பேலன்ஸ் சிடி எல்லாம் போட வேணாம், அப்படியே போட்டோம்னா போதும். சும்மா மட்டும் என்ட்ரி எங்கே வரும்னு போட்டால் போதும். தென் மௌலி ட்ரேடர்ஸ் அக்கௌண்ட்டு, மௌலி ட்ரேடர்ஸ் அக்கௌண்ட் அப்படின்னு பார்க்குறப்ப அதுவும் கிரெடிட் சைடில் பை பர்ச்சேஸ் அக்கௌண்ட், அந்த டோட்டல் அமௌண்ட் போட்டோம்னா போதும். ஓகே, லெட்ஜர் எடுத்து எழுதுறது. கிளியர் சில்ட்ரன்? தென் ஃபிஃப்த் கொஸ்டின் பாருங்க. ரெக்கார்ட் த ஃபாலோயிங் டிரான்சாக்ஷன் த சேல்ஸ் புக் அண்ட் சேல்ஸ் ரிட்டர்ன் புக் ஆஃப் மிஸ்ஸஸ் பொன்னி அண்ட் கோ அண்ட் போஸ்ட் தேம் டு லெட்ஜர். இதுவும் அதே மாதிரி தான். அந்த 5 நம்ம இப்போ எப்படி பர்ச்சேஸ் போட்டோமோ அதே மாதிரி தான் சேல்ஸ் புக்கும் சேல்ஸ் ரிட்டர்ன் புக்கு, அதே மாதிரி சேல்ஸ் அக்கௌண்ட், சேல்ஸ் ரிட்டர்ன் அக்கௌண்ட், தென் செந்தில், மாதவன், அது அவங்களோட அந்த கிரெடிட்டார்ஸ் டெட்டார்ஸ் இருக்காங்களே அவங்களோட அக்கௌண்ட் தனித்தனியாக நம்ம காமிக்கணும். சரியா? செந்தில் அக்கௌண்ட், மாதவன் அக்கௌண்ட் அண்ட் கனகசபை அக்கௌண்ட், இதில் 3 பேர் தான் வராங்க, அந்த 3 பேர் தான் போடணும். ஓகே, இப்போ சேல்ஸ் புக் அப்படின்னு பார்க்குறப்ப ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள், சோல்டு கூட்ஸ் டு செந்தில் ஆஸ் பர் இன்வாய்ஸ் நம்பர் இங்கே கொடுத்துருக்காங்க. அப்போ அவுட்புட் இன்வாய்ஸில் இன்வாய்ஸ் நம்பரை போடணும் ஃபார் 20,500 ஆன் கிரெடிட். அப்படியே கொடுத்துருக்கனால செந்தில் அப்படின்னு போட்டு அங்கே எதுவும் டீட்டெயில் கொடுக்கல என்ன கூட்ஸ் அப்படின்னு, அதனால் நம்ம பேர் மட்டும் போட்டு இன்வாய்ஸ் நம்பரை எழுதி அந்த டோட்டல் அமௌண்ட் அங்கே போட்டால் போதும். அதுக்கப்புறம் சோல்டு கூட்ஸ் டு மாதவன், அங்கேயும் மாதவன் போட்டு இன்வாய்ஸ் நம்பர் போட்டோம்னா போதும் 12,800. தென் கனக சபை அப்படின்னு போட்டு இன்வாய்ஸ் நம்பர் கொடுத்துருக்காங்க 7,500 டோட்டல். இப்போ இது 3ஐயும் டோட்டல் போட்டோம் அப்படின்னா 40,800. ஓகே, தென் ரிட்டன் இன்வேர்ட் அப்படின்னா சேல்ஸ் பண்ணது ரிட்டன் வந்திருக்கு. அப்போ ரிட்டன் இன்வேர்ட் சேல்ஸ் ரிட்டன் புக்கில் போடணும். செந்தில் தான். அப்போ செந்தில்னு போட்டு அதில் கிரெடிட் நோட் நம்பர் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அப்போ கிரெடிட் நோட்டில் 7 போடணும். தென் 1,500 அங்கே 1000 கேஷ் டோட்டலில் 1,500. ரிமார்க்ஸ் ஏன் ரிட்டர்ன் பண்ணாங்க, ரிமார்க்ஸ் எதுவும் இல்லை, அதனால் அதை அப்படியே விட்டுடலாம். தென் 25 பாருங்கள், சேல்ஸ் ரிட்டர்ன் ஆஃப் 1,800 பை மாதவன் ஆஸ் பர் கிரெடிட் நோட் நம்பர் 11 ஃபார் விச் கேஷ் இஸ் நாட் பெய்டு. ஸோ இதுலேயும் 11 கிரெடிட் நம்பர் போட்டு கிரெடிட் நோட் நம்பர் போட்டுக்கணும். மாதவன் போட்டு 1,800. இப்போ இது ரெண்டையும் டோட்டல் போட்டோம்னா 3,300. ஓகே, இப்போ சேல்ஸ் அக்கௌண்ட் போடணும். லெட்ஜர் அக்கௌண்ட் போட்டப்போ சேல்ஸ் அக்கௌண்ட் எப்போவுமே கிரெடிட்டில் வரணும். அப்போ கிரெடிட் சைடில் பை சன்ட்ரீஸ் அப்படின்னு போட்டு 40,000 சேல்ஸ் அக்கௌண்ட் டோட்டல் போடணும் 40,000. இங்கே அந்த பக்கம் பேலன்ஸ் சிடி போடணும். இல்லை நீங்கள் அப்படியே மட்டும் விட்டிங்கனாலும் ஓகே தான். ஓகே, இங்கே வந்து என்ன போஸ்ட் தேம் டு லெட்ஜர்னு கொடுத்துருக்காங்கல்ல, அதை போஸ்ட் பண்ணி அப்படியே விட்டுட்டாலும் ஓகே தான். அதே மாதிரி சேல்ஸ் ரிட்டர்ன் போடணும். இப்போ சேல்ஸ் கிரெடிட்னா சேல்ஸ் ரிட்டர்ன் டெபிட், ஸோ 200 டெட்டாஸ் அப்படின்னு போடணும். ஓகே, தென் செந்தில் அக்கௌண்ட்டு, ஓகே, செந்தில் அக்கௌண்ட், இப்போ மாதவன் அக்கௌண்ட், கனகசபை அக்கௌண்ட்டு. ஓகே, இது பேலன்ஸ் பண்ணாலும் பண்ணலாம், இல்லை அப்படியே நீங்கள் என்ட்ரி மட்டும் போட்டால் கூட ஓகே தான். ஓகே சில்ட்ரன், இப்போ அடுத்தது நம்மளுக்கு 6, 7 2 சம் இருக்குது.
இந்த 6th சம்மும் 7th சம்மும் ஹோம்ஒர்க்காக போடுங்க. அதே தான் இதில் என்ன கேட்டிருக்காங்க பாருங்க, ப்ரிப்பேர் நெசசரி சப்சிடரி புக்ஸ் ஆஃப் நாலந்தா புக் ஸ்டோர்னு கேட்டிருக்காங்க. அப்போ இப்போ பாட் அப்படின்னு கொடுத்துருக்கிறப்ப அது வந்து என்னது பர்ச்சேஸ் புக்கில் வரணும். சோல்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க, சேல்ஸ் புக்கில் வரணும். தென் பாட் ரிட்டர்ன்டு, அப்போ உமாதேவின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ உமாதேவிகிட்ட பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க, அதை ரிட்டர்ன் பண்ணோம். அப்போ அது என்னது பர்ச்சேஸ் ரிட்டர்ன் புக் வரணும். தென் ரிட்டர்ன் 6 காப்பீஸ் ஆஃப் எக்கனாமிக்ஸ் புக்ஸ் ஆஃப் சுபா அண்ட் கோ. சுபா அண்ட் கோ கிட்டேருந்து என்ன தான் பண்ணியிருக்காங்க, பாட். அப்போ அதுவும் நம்மளுக்கு பர்ச்சேஸ் ரிட்டர்ன் தான் வரணும். இப்போ இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் நம்ம பர்ச்சேஸ் அக்கௌண்ட் போடணும், சேல்ஸ் அக்கௌண்ட் போடணும், பர்ச்சேஸ் ரிட்டர்ன் எழுதணும். ஓகே, பர்ச்சேஸ் புக், சேல்ஸ் புக், பர்ச்சேஸ் ரிட்டர்ன் புக் 3 புக்கும் இதுக்கு போடணும். இதுக்கு வந்து லெட்ஜர் போட தேவையில்லை. கேட்குறவங்க இந்த 3 புக்கு மட்டும் 3ல் மட்டும் என்ட்ரு பண்ணிங்கன்னா போதும். ஓகே. தென் 7th ஒன் பார்த்தோன்னா, prepare necessary subsidiary books in the books of Niranjan and also Sachin account and Mukhil account. அப்போ இதில் வந்து சப்சிடி அந்த புக்ஸும் போடணும், சச்சின் அக்கௌண்ட் முகில் அக்கௌண்ட் மட்டும் போட்டோம்னா போதும். பாருங்கள், பர்ச்சேஸ் கூட்ஸ் ஃப்ரம் முகில் ட்ரேடர்ஸ், அப்போ பர்ச்சேஸ் புக்கில் போடணும். கூட்ஸ் சோல்டு டு சச்சின், அப்போ அது வந்து என்னது சேல்ஸ் புக்கில் போடணும். சோல்டு கூட்ஸ் டு மணிஷ் ட்ரேடர்ஸ், அதுவும் சேல்ஸ் புக்கில் போடணும். சச்சின் ட்ரேடர்ஸ் ரிட்டர்ன்டு கூட்ஸ் ஃபார் விச் கேஷ் இஸ் நாட் பெய்டு. சச்சின் ட்ரேடர்ஸ் அப்படின்னு பார்க்குறப்ப அவங்க சேல்ஸில் இருக்குது, அப்போ ரிட்டர்ன் பண்ணுறாங்க அப்படின்னா சேல்ஸ் ரிட்டர்ன் புக்கில் போடணும் அது. தென் ரிட்டர்ன் கூட்ஸ் டு முகில் கிட்டேருந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், அப்போ இதை ரிட்டர்ன் பண்ணுறாங்கன்னா பர்ச்சேஸ் ரிட்டர்ன் புக்கில் போடணும். தென் சோல்டு கூட்ஸ் டு மணிஸ் ஆன் கிரெடிட், அது சேல்ஸ் புக்கில். பர்ச்சேஸ் ஃப்ரம் முகில் ட்ரேடர்ஸ் ஆன் கிரெடிட், பர்ச்சேஸ் புக். ஓகே, இப்போ நம்மளுக்கு இதில் 4மே போடணும். பர்ச்சேஸ் அக்கௌண்ட் போடணும், சேல்ஸ் அக்கௌண்ட் போடணும், பர்ச்சேஸ் ரிட்டர்ன், சேல்ஸ் ரிட்டர்ன் போட்டுட்டு லெட்ஜரில் எடுத்து எழுதுறப்ப நம்ம முகில் அக்கௌண்ட்டும் சச்சின் அக்கௌண்ட் மட்டும் போட்டிங்கன்னா போதும். ஓகே சில்ட்ரன், கிளியரா? இந்த ரெண்டும் நீங்கள் ஹோம்ஒர்க்காக போட்டுருங்க. அவ்வளோதான் இந்த சாப்டர் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நாளைக்கு நம்ம அடுத்த சாப்டர் பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ.